மற்ற யூடியூப் சேனல் பார்த்துட்டு என்னோட ஹபி கிச்சன் பக்கம் வந்து சண்டே இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷல்னு கேட்டாங்க. இன்னைக்கு சிம்பிளாக ரச சாதம் தாங்க பண்ணியிருக்கேன்னு சொன்னதுக்கு, பார்த்துமா இப்படி நீ ஓவராக சிக்கனம் பண்ணால் நான் ஊரில் 4-5 வீடு வாங்கிடுவேனே, ஓவர் சிக்கனம் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. லஞ்சு தாங்க சிம்பிளாக இருக்கும், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்பெஷலாக ஒன்று பண்ண போகிறேங்கன்னு சொன்னேன். அப்பாடா இந்த வார்த்தையை சொல்லி என் வயிற்றுல பாலையாச்சும் வாத்தியம்மான்னு சொல்லிட்டு அப்படி என்னமா இன்னைக்கு செய்ய போகிறேன்னு கேட்டாங்க. அதாங்க மதியத்துக்கு ரசசோறு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரசகுல்லா தாங்க பண்ண போகிறேன்னு சொன்னேன். வர வர ஒரு டைமிங்க்கு அளவே இல்லாமல் போச்சுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக நின்னவங்களை எங்கே போறீங்க, கூட மாட வேலை பார்த்தா மட்டும்தான் குயிக்காக செஞ்சு முடிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த டைலாக்கை ஆயுதமாக யூஸ் பண்ணியே சண்டே சமையலில் சரிபாதி ஒரு வழியாக வாங்கியாச்சுங்க. ரசகுல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க என்ன பார்த்து, என்னம்மா நீ கிச்சனில் நிற்கும் போது நிலநடுக்க எதுவும் வந்துச்சான்னு கேட்டாங்க. அப்படிலாம் எதுவும் வரலையே, என்னாச்சுங்கன்னு கேட்டேன். ரசகுல்லால கிராக் இருக்கு, அதுதான் ஒருவேளை எர்த்குவேக் வந்துருச்சோன்னு நினச்சி கேட்டோமான்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வாய் கொஞ்சம் ஓவர் தாங்க.